நாம் தியானித்தோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் நான் நம்புறேன். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நன்மையா இருந்துச்சா? சரி, யாரா எதிர்த்து சொல்ல முடியுமா? என்ன வார்த்தை கேட்டேன்னு சொல்ல முடியுமா? என்ன வார்த்தை கேட்டேன்னு சொல்ல முடியும்? பார்க்காம சொல்ல முடியுமா? பார்க்குறீங்க. சிஸ்டர் சொல்லுங்க, முன் வரிசையில் 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுங்க, பவித்ரா சொல்லுங்க, என்ன சொன்ன? நீங்க முதல் வரிசையில் உட்காந்துருக்கீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். அன்பு கூறுதல். சரி, வேற சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ள ஒப்பாய். வார்த்தை மிக முக்கியமானது, வசனம் மிக முக்கியமானது. நீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், உயிருள்ள வரைக்கும் நான் சொல்லுவேன், பரலோகம் வர்ற வரைக்கும் நான் சொல்லுவேன், தேவனுடைய ராஜ்யம் பூலோகத்து வரைக்கும் சொல்லுவேன். நீங்க உங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து வேத வசனத்தை குறித்து பேசாம வளர்ச்சியை பார்க்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், வீட்டுல உட்கார்ந்து உங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து வேத வசனத்தை பேசுங்க. உங்க பிள்ளைகளை உட்கார வச்சு கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசுங்க. உங்க பிள்ளைகளை உட்கார வச்சு தேவன் என்னடா பசங்க கேட்ட என்ன சொன்னாரு, பாஸ்டர் என்ன சொன்னாரு, இன்னைக்கு என்ன பைபிள் வாசிட்ட, இன்னைக்கு ஆண்டவர் என்ன உங்கள்கிட்ட பேசினாரு, உனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட, தேவனோட வார்த்தை என்ன, உனக்கு என்ன கற்றுக்கொண்ட அப்படின்றது நீங்க கேட்காம பிளஸ் 2ல நல்ல மார்க் வாங்கணும், காலேஜ்ல நல்ல மார்க் வாங்கணும், செமஸ்டர் நல்ல மார்க் வாங்கணும், விழுந்து படிக்கணும், காப்பு போட்டு கொடுக்கணும், அதை செய்றீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை உள்ளே இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க நல்லா கவனிக்கிறீங்க. ஆனால் அந்த கவனிக்கிறது எதோட விட்டு போகுதுன்னு சொன்னால், அந்த ஆராதனை சபை விட்டு போன உடனே என்ன செஞ்சிருந்தீங்க? மறந்து போயிடுறீங்க. அதை கேட்கறதே இல்லை. என்ன வார்த்தை கேட்டோம், என்ன பிரசங்கம் கேட்டோம், என்ன வார்த்தை எனக்குள்ள போச்சு. இந்த வார்த்தை உள்ள போனாதான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன். இப்போ குட்டி தம்பி, நம்ம எபினேசரோட தம்பி இருக்க குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்கிறாங்க, சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, ஒரு மாமா வந்திருக்கிறாங்க, ஒரு அத்தை வந்திருக்கிறாங்க. கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க, சீரியஸா கவனிங்க. ஒரு அத்தையோ, ஒரு மாமாவோ, ஒரு சித்தப்பாவோ, ஒரு தாத்தாவோ, ஒரு பாட்டியோ வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்றாங்க? டேய், உங்க தாத்தா வந்திருக்காரா, டேய் உங்க பாட்டி வந்திருக்கிறாங்க, டேய் உங்க மாமா வந்திருக்காரு, உங்க சித்தப்பா வந்திருக்காரு. சொல்றீங்களா? சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? நீங்க உங்க பிள்ளைகள சொன்னீங்களா? எதுக்கா புரியுமா? அதுக்கு இது தாத்தா தான், இது சித்தப்பான்னு தெரியுமா? ஆனா புரியாததுக்கு முன்னே நீங்க சொல்லி கொடுக்குறீங்களே. புரியாததுக்கு முன்னமே உங்க பிள்ளைகளுக்கு இதான் தாத்தா, தாத்தா சொல்லு, தாத்தா சொல்லு, தாத்தா சொல்லு, தாத்தா சொல்லுன்றீங்களே. பாட்டி சொல்லு, பாட்டி சொல்லு, சித்தப்பா சொல்லு, மாமா சொல்லு, அத்தை சொல்லு. உன்னை அத்தை வந்திருக்காங்கடா, அவங்க அத்தை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறது இல்லை? ஏன் போதிக்க மாட்டேன்றீங்க? ஏன் சொல்லிக் கொடுக்கல? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என்னடான்னு கேட்டா பப்ப ஒருத்தனுக்கு தெரியும். ஏன் என்றால் இதற்கு பொறுப்பு சபையில் நீங்கள் தான், பெற்றோராக நீங்கள் தான். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, வளர்ச்சிக்கு நீங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்தில் அது வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. வளர்ச்சி எங்கே இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையின் வசனத்துக்குள்ளே இருக்கிறது. நான் உடனே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் முழுசா வாசித்துங்க, அங்க கேட்பேன், இங்க கேட்பேன் நான் சொல்லல. இன்னைக்கு என்ன வார்த்தை கேட்ட தம்பி, உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசினாரு? நீ எந்த வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுத்துருக்குற? அம்மா, நீ எந்த வார்த்தைக்கு தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குற? எந்த வார்த்தை உன்னோட ஆண்டவர் பேசினாரு? இந்த வசனத்தை விதைக்க 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 விதைக்கத்தான் உள்ள போய் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உள்ள போய் விடுதலை கொடுக்கும். அந்த வார்த்தை தான் உங்களை எங்க போனாலும் அந்த வார்த்தை வசனம் தான் உங்களை காப்பாற்றும். இந்த வார்த்தை தான் உங்க பிள்ளைகளை பரிசுத்தத்துக்குள்ள காத்துக்கொள்ளும், உங்களை பரிசுத்தத்துக்குள்ள காத்துக்கொள்ளும், உங்களை தேவனுக்குள்ள வளர செய்யும். அல்லேலூயா. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது ஆசீர்வாதத்துக்கானதல்ல. அது தேவனுடைய வார்த்தைக்கு நீராக நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது சபை விரும்புகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வார்த்தையை குறித்து பேசிக்கொண்டே இருங்க, வசனத்தை குறித்து பேசிக்கொண்டே இருங்க. எப்பொழுது பேசினாலும் என்ன சொன்னாலும் வேதத்தை குறித்து நீங்க பேச ஆரம்பிங்க. ஒரு சில வேளைகள் கிறிஸ்தவத்தை பற்றிய உபதேசம் கெட்டு போவதற்கு அது என்னவா இருக்கும்? பைத்தியமா இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவகாரனா இருக்கிறது.
அது தேவ பலனை உண்டாக்கும். தேவனுடைய பலனை அது உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. கடைசியாக நான் வாசித்து முடித்த வேத பகுதி 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் இல்ல எடுத்துக்கொள்ளுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவருக்கு என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்வரிடத்தில் தேவ அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்காம, தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுக்காம, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் பொய்யன். அவனை குறித்து என்ன சொல்லுது பைபிள்? பொய்யன், பொய்யன், ஏமாத்துக்காரன். இப்போ கிறிஸ்தவர்களாக நாம் இந்த வேதத்தை நேசிக்காதபடி, வேதத்தை வாசிக்காதபடி, வேத வசனத்தை கேட்காதபடி நாம் இருந்தோம் என்று சொன்னால், அதை எதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பொய்யன் என்று சொல்லுகிறது. நான் சொல்லுவேன், நீங்க சொல்லலாம், பாஸ்டர் முடிஞ்ச பிறகு, பாஸ்டர் எனக்கு படிக்க தெரியாது பாஸ்டர், எனக்கு அறிவு இல்லை பாஸ்டர், எனக்கு என்ன இல்லை, அவ்வளவு தூரத்துக்கு புரிந்து கொள்ள முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அதுக்கு சொல்றேன், உங்க மாமியார் திட்டினது ஞாபகம் இருக்கா? அது எந்த ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்தீங்க மனப்பாடம் பண்றதுக்கு? உங்க நாத்தனார் சொன்னது ஞாபகம் இருக்கா? அது எந்த ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்தீங்க மனப்பாடம் பண்றதுக்கு? ஓ, அது மனசுல நிக்குது, இந்த தேவ வாசல் நிக்க மாட்டேங்குதோ? ஏன்னா அதுல ஆர்வம் காட்டுறது. மாமியார் எப்படி சொன்னா தெரியுமா? கல்யாணம் ஆகி, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கல்யாணம் ஆகி அந்த அம்மா சம்மந்தம் பண்ணிடுச்சு. சம்மந்தம் பண்ணி அது பேர குழந்தை எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுது, என் மாமியார் எப்படி என்ன திட்டுனாங்கன்னு சொல்லுது. ஏன்னா ஏன் மறக்கலைன்னா, எப்போதான் மாமியாரை பார்க்குதோ அப்பெல்லாம் அந்த ஞாபகம் வருது. இப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, இப்படி சொன்னா, இப்படி சொன்னா, இப்படி சொன்னா, இப்படி சொன்னா, இப்படிலாம் பேசினா, இப்படிலாம் என்ன ஏளனப்படுத்தினா, இப்படிலாம் என்ன கேவலப்படுத்தினா, இப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்தினா, அந்த வார்த்தை என்ன செய்யுது? உள்ள நிறமாங்க இருக்கிறதுனால அது மறக்க மாட்டேங்குது. ஆனா இப்போ என்ன செய்யறது? பைபிளுக்கு மூடுறதுதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறக்கும் போது என்னன்னே புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன செய்யணும்? இந்த வேத வசனத்துக்கு உங்களுடைய செவியை சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிக்க வேண்டும். நீங்க தேவனுடைய சத்தியத்தை கேட்டு நடக்கும் போதுதான் உங்களுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் அது நிறைவா இருக்கும். அது உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வேத வசனத்தை ஆதாரமாக கொண்டு, இந்த தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை கொண்டு, இந்த வேத வசனத்தை கொண்டு விசுவாசத்திலே நாம் வைக்கும் போது, அந்த விசுவாசம் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால் அது அதிகமாக்குகிறது. தம்பி தம்பி நீ ராஜா தன்னை பின்னால் உட்காந்து கேட்டு விட்டுற, பின்னால் உட்காந்து நல்ல வெரி நல்ல பையன். சரி, வசனம் முடிஞ்சோன்னு உன்னை கேட்பேன், சரியா? மைக்கில் வந்து முன்னால் சொல்லணும். பைபிளுங்க அப்பாட்ட இருக்கா? சரி வச்சுக்கோ, அப்பாட்ட பத்திரமா. ஓ பைபிளுங்க அப்பாட்ட இருக்கு. அப்பா பைபிளுங்க அப்பாட்ட தோத்திரம். கத்த நல்லவர். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை உள்ள அனுப்பும் போது அது வேலை செய்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை எப்படி நம்புகிறது என்று சொன்னால், விசுவாசத்தின் அடிப்படையிலே இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அது நமக்கு நடக்கிறது. அதற்கு நம்ம ஆதாரமாக இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்திருக்கிறோம். எபிரேயர்கள் இருக்கோம். 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:1 வசனத்தை நான் வாசிப்போமானால், வாசிக்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் என்னதான்? காணப்படாதவைகளின் மேலே உள்ள நிச்சயம். எல்லாரும் சொல்லுங்க, காணப்படாதவைகளின் மேலே உள்ள நிச்சயம். விசுவாசம் எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வந்திருக்குது, வாக்குத்தத்தங்கள் எனக்குள்ள வந்திருக்கிறது,
தேவன் எதையெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் விசுவாசத்தினாலே நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்னும் என் கண்ணாலே நான் அதை பார்க்கவில்லை. ஆனால் தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். தேவன் எனக்கு கொடுப்பார் என்று நம்புகிறேன். தேவன் என்னை நடத்துவார் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த மாட்டாது. அந்த நம்பிக்கை உங்களை ஆசீர்வதிக்கும். அது தேவன் மேலே உள்ள நம்பிக்கை. பாஸ்டர் கேட்கும் போது என்ன சொல்றீங்க? பாஸ்டர் நான் விசுவாசமா இருக்கேன் பாஸ்டர், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. வெளியில போன பிறகு என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, என்ன இன்னும் அது மாற மாட்டேங்குது, இன்னும் அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, காசே இல்லை, பணமே இல்லை, ஃபீஸுக்கு என்ன செய்ய போகிறேன், வீட்டு வாடகைக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த லோனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறேன், கடகடன்னு வளர்ந்துட்டேன், கல்யாணத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இப்படின்னு வெளியில பேசுறீங்க. ஆனா சபைக்குள்ள வரும்போது தேவ பிள்ளைகிட்ட பேசும்போது விசுவாசத்தை குறித்து பேசுறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு அனலாயிரு, இன்னும் குளிராயிரு. அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் உன்னை நான் என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றேன். கர்த்தர் மேல பட்டுதான் இருக்கு. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தர் என் காரியத்தை வாழ்க்கை செய்வார். கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு மேன்மையா இருக்கிறார். அவர் செய்து முடிப்பார் என்ற ஆழமான விசுவாசம். ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது 2 கொரிந்தியர் புத்தகத்தில் ஒரு வசனத்தை காட்டுறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? பார்த்து நடக்கிறது இல்ல, பார்க்காம நடக்கிறது. அல்லேலூயா. எப்படி நடக்கிறது? நம்ம பாக்கெட்ல காசு இல்ல, பேங்க்ல பேங்க் பேலன்ஸ் இல்ல, ஆனால் என்னை கர்த்தர் நடத்துவார். என் தேவைகளை அவர் சந்திப்பார். என் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். என் குடும்பத்தை அவர் நடத்துவார். என் பிள்ளைகளை அவர் நடத்துவார். எனக்கு அற்புதங்களை அவர் செய்வார். நான் யார் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்? என் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். ஏனென்றால் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சில நேரங்கள் அவருடைய முகம் ஒரு மாதிரி தொங்கப்பட்டிருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனை, ஏதோ பண பிரச்சனை, ஏதோ வேலையில ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தில் பிரச்சனை இல்லை. நாம் எப்போதும் எப்படி இருக்கிறோம் சொன்னால் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது விசுவாசத்தில் நடப்பது. எந்த விசுவாசத்தில் நடப்பது? தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையின் விசுவாசத்தில் நடப்பது. ஏன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? அந்த வார்த்தை தேவனா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையாகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினாலே, அந்த வார்த்தை எனக்குள்ள மாம்சமா இருக்கிறபடினாலே, என் ஜீவனோடு அதை இருக்கிறபடினாலே, அந்த வசனத்தை நான் சொல்லும் போது அது எனக்கு நடக்கிறது. எல்லாத்தையும் அப்படியே முழுசா கவனிக்கணும். முதல் பிரசங்கத்துல சொல்லிட்டு வராங்க. முதல் பிரசங்கத்தில் சொல்லிட்டு வராங்க, வார்த்தையாகிய கடவுள் எனக்குள்ள இருக்கிறார். அந்த வார்த்தை எனக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அது எனக்கு நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் எதை நம்புகிறேன்? எனக்குள் இருக்கிற ஜீவனுள்ள தேவனை நம்புகிறேன். என் படிப்பை நம்பல, என் பணத்தை நம்பல, என் பொருளாதாரத்தை நம்பல, நான் என் வேலையை நம்பல, நான் கர்த்தரை நம்புறேன். அல்லேலூயா. நான் அதிகமாக சம்பாதிக்கல, என் வருமானம் 5000 இருக்கலாம், இல்ல வருமானம் 10,000 இருக்கலாம். இந்த 10,000 கர்த்தாவே நீர் எனக்கு ஆசீர்வதித்து கொடும் என்று சொல்லி வார்த்தையை நாம் இந்த உலகத்துக்குள்ள போகிறேன்னு சொல்லுங்க. ஆதியில நடந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சாரிபாத்து வீட்டுல மாவும் எண்ணெயும் என்ன செய்யவில்லை? குறையவில்லை, குறையாது. அது எடுக்க எடுக்க வரும். உங்க தேவைகளை சந்திக்கும், உங்கள் குறைவுகளை அது நிறைவாக்கும். ஐயோ 10,000 தான் இருக்கு, 10,000 தான் இருக்கு, 500 போயிடுச்சு, அந்த 9,900 500 தான் இருக்கு, ஐயோ 8,000 தான் இருக்கு, 7,000 தான் இருக்கு, 6,000 தான் இருக்கு, 1,000 ரூபாய் இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஜீரோ பேலன்ஸ்ல போய் டெபிசிட்ல போய் கடனாகத்தான் வைக்கும். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரை ஆசீர்வதிப்பாரே.
போதுமானதை நடத்துவாரு. இந்த மாதத்தின் தேவைகளை அவர் சந்திப்பாரு. இந்த மாதத்தின் காரியத்தை கர்த்தர் நடத்துவாரு. ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன், அதனால் நான் பேசுகிறேன். விசுவாசத்தில் நடக்கிறேன், அதனால் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. இந்த மே மாதம் எனக்கு அதிகமான செலவுகள். எல்லா செலவுகளையும் தேவன் அற்புதமாய் சந்தித்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் காலையில டீ குடிக்கிறது வரைக்கும் கர்த்தர் தேவை சந்திச்சார். அல்லேலூயா. இப்ப என்கிட்ட பாக்கெட் இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனை நம்புகிறேன். தேவன் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். அதுதான் விசுவாசம். விசுவாசம் தேவன். ஆனால் உழைக்கிறேன், பிரயாசப்படுறேன், ஜெபிக்கிறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் கொடுக்கிறவளை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். உங்களுக்கு நான் துதிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்றேன். சில வேளைகள் நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் கர்த்தர் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் தேவன் என்னை நடத்துவார். இதைவிட சூப்பரா நடத்துவார், இதைவிட அற்புதமா நடத்துவார், இதைவிட மேலாக நடத்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் அழைத்தவர் தேவன். ஏனென்றால் நான் யாரை நம்பி இருக்கிறேன்? என் தேவனாய் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். தேவனுடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். அவரை நான் நம்பி இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்ப இந்த விசுவாசம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்திலே நடக்கும் போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வருவோம். 11ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். யோவான் 11:39 2 வசனத்தை வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தோருடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்று என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லாசரு மரித்து போனான். மரித்து போன சடலம் எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்க? எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆனா சரீரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். என்னங்க? நாரி போயிருக்கும். வேற என்ன இருக்கும்? அழுகி போயிருக்கும், உருகுலைஞ்சு போயிருக்கும். அது அதனுடைய நாட்டம் தாங்க முடியாது, அழுகி போயிருக்கு. இது உண்மை, இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. ஆனால் இந்த உண்மையை நான் பார்க்கல, நான் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறேன். இன்னைக்கு அதுதான் விசுவாசம். உண்மை. உங்களிடத்துல தரித்திரம் இருக்கிறது உண்மை, பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கிறது உண்மை, பலகீனம் இருக்கிறது உண்மை, சோர்வுகள் இருக்கிறது உண்மை, உங்களிடத்துல நிறைய குறைவுகள், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குறைவுகள் இருக்கிறது உண்மை. அது மறுக்கல, அது உண்மை. ஆனாலும் இவைகளை நீ பாராத, நீ தேவனுடைய நாமத்தை பாரு, தேவனுடைய வார்த்தையை பாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதான். தரித்திரம் இருக்கிறது உண்மைதான், பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், பண பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், பலகீனம் இருக்கிறது உண்மைதான். இந்த உண்மைதான் இருக்கு. ஆனால் உண்மையை நான் விசுவாசிக்காம நான் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அது எனக்கு பலன் செய்கிறது. லாசரு மரியா சொன்னது உண்மை, மார்த்தா சொன்னது உண்மை. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்களுக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற வேதனையை பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற காரியத்தை பார்க்காதீங்க. இதையெல்லாம் தூக்கி விட ஓரமா வச்சுட்டு, இயேசு எனக்கு என்ன சொன்னாருன்னு பாருங்க. இயேசு எனக்கு என்ன சொன்னாரு? இயேசு எனக்கு எதை தருவேன்னு சொன்னாரு? இயேசு எனக்கு எதை கொடுப்பேன்னு சொன்னாரு? இயேசு எனக்கு தருவேன்னு சொன்னதை அவர் தருவார், தருவார், தருவார். நம்முடைய கண்கள் இந்த பூமியில் இருக்கிறவை நோக்கி அல்ல, நம்முடைய கண்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்குமானால், தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவரை நோக்கி பார்க்கிறதுனால
எனக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வருகிறது? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. என்னுடைய திருமணமாவதற்கு முன்பதாக கப்பலூரில் நான் ஊழியம் செய்தேன். சிறுவர் ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அங்கே போய் நடத்துவேன். மற்ற நேரங்களில் நான் வேற ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். எவ்ரி சண்டே அங்கே போய் நான் ஊழியம் செய்வேன். கப்பலூரில் சின்ன பிள்ளைங்க வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உனக்கு தருவேன்னு சொல்லி. இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் இயேசு சொன்னார். இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நடந்த சம்பவத்தை பேசுறேன், கதை சொல்லல, நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு சிறுவன், இது ஏற்கனவே இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் திரும்ப உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த சொல்றேன். அந்த சின்ன பையன் என்ன பண்ணா அப்படின்னா, சத்துணவுல சாப்பிட்றதுக்கு பிளேட் எடுத்துட்டு போகல. சத்துணவுல சாப்பிட்றதுக்கு பிளேட் எடுத்துட்டு போகல. எல்லாரும் பிளேட் கொண்டு போகணும்ல சத்துணவு சோறு சாப்பிட. அந்த தம்பி, சண்டே கிளாஸ்க்கு வர தம்பி, பிளேட் எடுத்துட்டு போக மாட்டான். சாப்பாட்டுக்கு 12:30 மணிக்கு பெல் அடிக்குது. பையன் திறந்து பார்க்குறான், தட்டு இல்லை, என்ன இல்லை. சத்துணவுக்கு எல்லாம் போய் நிற்குதா. இவன் உள்ளூர்கார பையன் தான். இவன் ஸ்கூல்ல இருந்து வேகமா ஓடி போய் வீட்டுல போய், ஏன்னா சாவி தானே வச்சுட்டு போயிருப்பாங்க, கதவை திறந்து ஒரு தட்டை எடுத்துட்டு ஓடி வர்றான். சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு, சத்துணவு சோறு அடைஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. நான் உண்மை கதை பேசிக் கொண்டிருக்கேன், உண்மை சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருக்கேன், உங்க வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இப்ப சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யறான் அந்த பையன்? இயேசு எனக்கு சோறு தருவாருன்னு சொல்றான். இயேசு எனக்கு, அந்த அண்ணன் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, எல்லாரும் அங்கன்னு சாப்பிட்டு இருக்காங்க. இவன் தட்டை எடுத்து தட்டிக்கிட்டு, இயேசு எனக்கு சோறு தருவார், இயேசு எனக்கு சோறு தருவார்னு தட்டை எடுத்து நினைச்சிட்டு இருக்கான். தாளம் போட்டு அவன் தெரிஞ்ச ஸ்டைல ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கேன். அந்த பக்கமா டீச்சர் எல்லாம் கைகாலெல்லாம் கழுவிட்டு அவங்க சாப்பிட போவாங்கல்ல, ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் மட்டும் உட்காந்து தட்டை தட்டிட்டு இருந்தான், இயேசு எனக்கு சோறு தருவார், இயேசு எனக்கு சோறு தருவார். கூப்பிட்டாங்க, என்னடா பிரச்சனை என்னடான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னான், சாப்பாடு தட்டு வரல, வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ள சத்துணவு சோறு முடிஞ்சிச்சு, ஆனா இயேசு எனக்கு சோறு தருவார். இயேசு எனக்கு, நீங்க யார்கிட்ட சொல்லிருக்கீங்களா? உங்க பிரச்சனையின் நடுவுல, உங்க துன்பத்தின் நடுவுல, உங்க பாடுகளின் நடுவுல, உங்க வேதனைகளின் நடுவுல இயேசு எனக்கு இந்த பிரச்சனை தீர்ப்பா, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, சொந்தக்காரன் சொல்லிருக்கீங்களா? சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா ஆர்டர் செய்வேன். இவனும் சொன்னான். அந்த டீச்சர் சொல்லிச்சு, லூசா இருப்பான் போல போயிட்டு அந்த டீச்சர் உட்காந்து டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பாடை எடுத்து வச்சா அந்த டீச்சருக்கு சாப்பிட முடியல. உடனே ஒருத்தர் கூப்பிட்டு தட்டில் தட்டை தட்டிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு வர சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாங்க, தட்டை தட்டிட்டு இருக்கவன வர சொல்றேன். வர சொன்னா அந்த டீச்சர் கொண்டு வந்த சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல், ஊறுகாய் எல்லாத்தையும் அந்த தம்பிகிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்றான்னு சொன்னாங்க. கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரா கொடுக்கலையா? அதைத்தான் அந்த வசனத்தில் வாசித்தோம். ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். நம்பணும். வார்த்தை எனக்கு தான் கொடுத்திருக்காரு, நிச்சயம் எனக்கு தருவார், நிச்சயம் நான் மேன்மை அடைவேன், நிச்சயம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நிச்சயம் நான் விடுதலை ஆவேன், நிச்சயம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை வச்சிருக்கிறார். நான் முழுவதுமாக நம்பும் போது அது கர்த்தர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த காலை நான் தியானிக்க போறோம். 2 பேதுரு புஸ்தகம், மத்திய சுவிசேஷம், மத்திய 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. மத்திய 8 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லியிருக்கிறார் அந்த 17ஆம் வசனத்துல? எல்லாம் சொல்லுங்க. அவர்
அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். யாராவது பலவீனமா இருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தரப்போறார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே இயேசு சொன்ன வார்த்தை இதை நான் ஏற்கனவே முதல்ல சொல்லி ஆரம்பிக்கும் போது, பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, இந்த வார்த்தை மாறாத வார்த்தை. இப்ப இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, என்னுடைய நோய்களை, என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய வியாதியை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இப்போ 2 பேதுருக்கு வாங்க, 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒன்னு பேரு சார், 1 பேரு 2:24. நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 2 வார்த்தை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். கவனிங்க, 2 வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். ஒரு வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய வியாதியை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை என்ன செய்யறாரு? சுமந்துட்டாரு. இப்போ 24 என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம்? குணமாகிக் கொண்டிருக்கிறேன். இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார். வியாதிக்கு டாக்டர் எவ்வளவு பெரிய பேர் வச்சாலும் பிரச்சனை இல்லை. உங்க வியாதிக்கு பல லிஸ்ட் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இத்தனை வியாதி இருக்குன்னு சொல்லலாம், எத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். அது உண்மை. டாக்டர் சொல்றது பொய் இல்ல, அது உண்மை. சுகர் இருக்கிறது உண்மை, பிரஷர் இருக்கிறது உண்மை, ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறது உண்மை, முட்டி வலி இருக்கிறது உண்மை, முதுகு வலி இருக்கிறது உண்மை, தலைவலி இருக்கிறது உண்மை, அடிக்கடி பலவீனப்படுகிறது உண்மை. இதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த உண்மையை நான் நம்பவில்லை. இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நான் என்ன செய்கிறேன்? சுகமாகிறேன். இதை நான் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். பாஸ்டர், டாக்டர் சொல்லிட்டாரு ரொம்ப வேகமா ஓடக்கூடாதுன்னு இருக்காரு. டாக்டர் சொல்லிட்டாரு ரொம்ப தூங்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க 7 மணிக்கு ஆராதனைக்கு வர சொல்றீங்க, நான் எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான் எந்திரிக்கவே டாக்டர் சொல்லியிருக்காரு. 8 மணி நேரம் தூங்க சொல்லியிருக்காரு. நான் இந்த சுகருக்கெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன். என்ன சுகரை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கு. முதல் பாயிண்ட் 8 மணி நேரம் தூங்குங்க. சுகருக்கு எத்தனை நேரம் தூங்க சொல்றாங்க? 8 மணி நேரம் தூங்கினால் சுகர் என்ன செஞ்சிடும்? குறையும். தூங்காம இருந்தால் என்ன செய்யும்? சுகர் இருக்கும். நம்ம 8 மணி நேரம் எங்க தூங்குறோம்? நைட் சாப்பாடே நமக்கு எத்தனை மணிக்கு தான் கிடைக்குது சில வீடுகளில். அதுல வரும். அப்புறம் 8 மணிக்கு தூங்கும், 8 மணி நேரம் தூங்கும். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்? அந்த உலகம், இந்த டாக்டர்ஸ், இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் நம்முடைய இதுல காணப்படுகிறதெல்லாம் உண்மைதான், அதை பொய் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த உண்மைக்கு மாறாக தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, என்னுடைய தழும்புகளாக நீ குணமாவா என்று சொல்லி, நீ சுகமாவா என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. மரித்து போன லாசருவை 4 நாள் ஆகியும் நாடி போன சரீரத்தை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல, நீங்கள் இந்த காலங்களில இந்த நோயை நீங்கள் விசுவாசிக்காதபடி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் உங்களுக்கு சுகம் உண்டு, உங்களுக்கு பலன் உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இத நான்
அறிக்கை செய்யணும். இதை நான் விசுவாசிக்கணும், இதை நான் நம்பணும். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, பலகீனன் தன்னை பலவான் என்று எண்ண கடவன். தரித்திரன் தன்னை எப்படி என்ன கடவனா? ஐஸ்வர்யவான் என்று என்ன கடவன். அல்லேலூயா. நம்ம எப்போதுமே நம்மளை மேலானதாக பார்க்கணும். நம்ம தாழ்த்தக்கூடாது. தேவன் நம்மை மேலான இடத்துல வைக்கும்படி கட்டணம் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேலானவரெல்லாம் உங்களை பார்க்கிறார். நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளைகளெல்லாம் உங்களை பார்க்கிறார். நீங்கள் ராஜாதி ராஜா சர்வ தேவாதி தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் உங்களை பார்க்கிறாரு. நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்கன்னா தரித்திரனா பார்க்கறீங்க. நீங்க வியாதிகளோட உங்களை பார்க்கறீங்க, பலகீனனாம பார்க்கறீங்க, வயசாயிடுச்சு பாஸ்டர்னு பார்க்கறீங்க, ரொம்ப ஓல்ட் ஆயிட்ட பாஸ்டர்னு பார்க்கறீங்க, முடியெல்லாம் நரைச்சிருச்சுன்னு பார்க்கறீங்க. இதல்ல, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் விடுதலை கொடுக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் மேன்மையை கொடுக்கிறவர். சில நேரங்களிலே நான் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டா நம்புற மாதிரி தான் இருக்கும். ஷீபா பிறக்கிறதுக்கு டாக்டர்ஸ் முதல்ல இருந்தே சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்தே சொல்லிட்டாங்க, நார்மல் டெலிவரி கிடையாது. என்ன கிடையாது? நார்மல் டெலிவரி கிடையாது. உங்களுக்கு என்னதான் சிசரியன் தான் பண்ணணும், நார்மலுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா குழந்தை என்ன செய்யல, டேன் ஆகல, திரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. நான் போய் பாஸ்டர் சாம் சார்ல்ஸ்ட பேசினேன், பாஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நார்மல் டெலிவரி கிடையாதா, சிசரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பேபி எப்படி பிறந்தது? நார்மல் தான். வாய மூடு. என்ன சொன்னாரு? வாய மூடு, வாய மூடு. கர்த்தர் தருவார். தேவ நம்பிக்கை, தேவ விசுவாசமாயிரு. ஆண்டவருக்கு நார்மல் டெலிவரி கர்த்தர் தருவார். ஆண்டவர் கூட குழந்தை கர்த்தர் அற்புதமா பிறக்க செய்வாரு. அல்லேலூயா. நான் நம்பிக்கையற்றவனா இருந்தேன். நான் எதை மேல நம்பிக்கையா இருந்தேன்னா டாக்டர் ரிப்போர்ட்டா நம்பிக்கிட்டு இருந்தேன். கவனிங்க, நான் உங்களுக்கு தெரியுமா தெரியல, பாசமாட்ட கேட்டு பாருங்க. ஒரு நாள் ரொம்ப வலிக்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு, வா அறுக்கிறது அறுக்க போறோம், முன்னாலே அறுத்துட்டு வந்துடுவான்னு லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டு உள்ள போட்டு கிளம்பிட்டேன். உண்மை சொல்றேன், போய் சொல்ல தேவ சமத்துல சொல்றேன். 15 நாளைக்கு முன்னாலே என்ன போயிட்டேன், அறுத்து எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன் டாக்டர். அதுக்கு முன்னாடி எதுக்கு வலிக்குது இருக்கிற, வா போ அப்படின்ட்டு கார்ல தூக்கி போட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டோம். போனோம்னு அந்த டாக்டர் சொன்னாங்க, ஏற்று வெயிட் பண்ணும், இன்னும் நாள் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 15 நாள் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க அனுப்பிவிட்டோம். கர்த்தர் அற்புதமா நார்மல் டெலிவரி. அல்லேலூயா. நான் என்னைக்கு அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை நம்புறனோ, எனக்கு இருக்கிற இயலாமை நம்புறனோ, எனக்கு இருக்கிற பிரச்சனை நம்புறனோ, அது நமக்கு சாதகமா இருக்குது. ஆனால் எதற்கு நான் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை அதுக்கு விரோதமா பேசுகிறோமோ அதிலே நாம் ஜெயம் எடுக்கிறோம், அதிலே நாம் வெற்றி எடுக்கிறோம், அதிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஏனென்றால் எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:8. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்றால் விடுதலை. இதை நீங்கள் எந்த அந்த ரட்சிப்பு என்ற இடத்துல எதனால் போட்டுங்க, சுகத்தை போட்டுக்குங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தை போட்டுக்குங்க, எதனாலும் போட்டுக்குங்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எதை கொண்டு? விசுவாசத்தை கொண்டு. எதை கொண்டு ஜெயிக்க போறோம்? விசுவாசத்தை கொண்டுதான் ஜெயிக்க போகிறோம். படிச்சிருக்க படிப்பு இல்ல, வேலை செய்யற வேலை இல்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் வேலை செய்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அது 100 தரையாக என்னை பெருக செய்ய வல்லவராக. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப நான் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசித்து என் பிரச்சனைக்கு மேல நான் சொல்லும் போது, சூழ்நிலைகளுக்கு மேல சொல்லும் போது, என்னுடைய தேவைகளுக்கு மேல சொல்லும் போது, அந்த வார்த்தை என்ன செய்கிறது? அங்கே போய் கிரியை செய்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து காட்டேன். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. உங்க வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்குது, உங்க பிரச்சனை ஒழுங்கின்மையா இருக்குது, உங்க தேவை ஒழுங்கின்மையா இருக்கிறது, சுகம் ஒழுங்கின்மையா இருக்கிறது, பொருளாதார ஒழுங்கின்மையா இருக்கிறது, குடும்ப பிரச்சனை ஒழுங்கின்மையா இருக்கிறது. அங்க
வாழ்க்கையில் எதெல்லாம் ஒழுங்கின்மையா இருக்கிறதோ, ஒழுங்கில்லாமல் இருக்கிறதோ, அங்கே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஆவியின் பலத்தோட சொல்லும் போது அங்கே அற்புதத்தை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். தேவன் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். இது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், விசுவாசத்தின் அடிப்படையில். விசுவாசத்தின் அடிப்படையில். ரோமர் 4:17 வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ரோமர் 4:17 தானே? 17 வாசிங்க, இப்ப வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று. சரி, அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் இல்லையோ அதை பார்த்து இருக்கிறதாக அழைக்கிற கர்த்தர். ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டார்? வேலைகளா இருந்தோம், அஞ்ஞானிகளா இருந்தோம், விக்கிரக ஆராதனைகள் இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையாக அழைத்தார், அழைத்தார், ரட்சித்தார், நீதிமான்களாய் மாற்றினார், இரத்தத்தினால் நம்மை கழுவினார், அவர் நம்மை சுத்திகரித்தார், அவர் நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்தார். இப்ப வசனம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. எதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லையோ அதெல்லாம் இருக்கிறதாக நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வசனத்தை எடுத்து சொல்லுங்க. கர்த்தர் என் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பாரு, எனக்கு நல்ல வேலை ஆண்டவர் தருவாரு, எனக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தருவாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும், என் பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும், என் தொழில் ஆசீர்வாதமா இருக்கும், என் வேலை ஸ்தலம் ஆசீர்வாதமா இருக்கும், நான் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்னு நல்ல வாயை திறந்து சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதுக்கு சொல்றதுக்கு இன்னொரு வசனத்தை காட்டுறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:18. இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி இந்த வசனத்தை நல்லா பாருங்க. இந்த வசனத்தை எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்க. நம்புவதற்கு ஏது நம்பிக்கை வைக்க முடியாது, நம்ப முடியாது, நம்ப முடியாது. நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தும், நம்புவதற்கு ஏது, நம்பவே முடியாது. இது நம்ப முடியாது. அவனை போய் நம்புற, நீ என்ன பைத்தியமா, நீ என்ன லூசா, இதை போய் நம்பிக்கிட்டு இருக்க, இது நடக்கிற காரியமா? இப்படி சொல்லப்படுகிற காரியத்துலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நடந்தது. நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தோம். ஏனென்றால் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஒண்ணு இல்ல, முடிஞ்சு போச்சு. இனி குழந்தை பிறக்கும்ன்றதுக்கான எந்த சான்சஸ் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த சாத்தியக்கூறும் இல்லை. கவனிங்க, இல்லை. நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தோம். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் அவங்க பேசிட்டு வரேன், இந்த வார்த்தை தான் அவங்க சொல்லிட்டு, உண்மையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சரீரம் பலகீனமாக இருக்கிறது உண்மை, 100 வயதானது உண்மை, தன்னுடைய சரீரம் செத்து போனது உண்மை, சாராவுடைய கர்ப்பம் செத்து போனது உண்மை. ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அதை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மை, பண தேவை இருக்கிறது உண்மை, பலகீனம் இருக்கிறது உண்மை, உங்க குடும்பத்தில் எதெல்லாம் இல்லாமல் இருக்கோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அவரோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும். என்ன செய்யறது பாஸ்டர், நானே தரித்திரத்தில் இருக்கேன் பாஸ்டர்,
நானே பிரச்சனையில் இருக்கேன் பாஸ்டர், நானே துன்பத்தில் இருக்கிறேன், நானே இதா இருக்கேன், நானே இதா இல்ல. அதை நீ நிராகரிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நீங்க நம்பக்கூடாது. எதை நம்ப வேண்டும்? இது உண்மைதான். இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை. அடுத்த வசனம் 20 வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அவிசுவாசமா என்ன செய்யல? சந்தேகம். அதான் முதல்ல ஒரு வசனம் வாசித்து காட்டினேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாது. ஆபிரகாம் காணப்படாதது மேல நம்பிக்கை வச்சான், காணப்படுறத நம்பல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? காணப்படுறத நம்பல, காணப்படாததை நம்புறான். உண்மையை நீங்க நம்பாதீர்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அந்த தேவனுடைய வார்த்தை இந்த உண்மையை மாற்றி போட வல்லதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க, இந்த உண்மையை நம்பாதீங்க. உண்மைதான், அதை யாரும் இல்லைன்னு சொல்லல. பிரச்சனை இருக்கிறது உண்மை, பலகீனம் இருக்கிறது உண்மை, உங்க குடும்பத்துல சூழல் இருக்கிறது உண்மை, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது உண்மை, உங்களுடைய காரியத்துல இருக்கிறது உண்மைதான், அதை இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த உண்மையை நீங்கள் எப்படி பார்க்கணும் சொன்னா, தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை நீங்கள் விசுவாசத்திலே செய்யப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராய். வசனம் சொல்லுகிறது, அதை நம்பல, ஆனால் எதை நம்புகிறேன்? தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எனக்கு சொன்னதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். என் தேவைகளை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். என் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வல்லவராயிருக்கிறார். என் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். என் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். என் காரியத்தில் ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் அவர் மேல் நம்பிக்கை. எப்படி நம்பிக்கையா? முழு நிச்சயம். எப்ப கேட்டாலும் என்ன சொல்லணும்? என் தேவன் எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு செய்வார். நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்னா, இப்போ ரிச்சர்ட் பிரதரை பார்க்குறேன், சும்மா உதாரணத்துக்கு சொல்ல, ரிச்சர்ட் பிரதரை பார்க்குறேன், என்ன பாஸ்டர், என்ன எப்படி இருக்கு பாஸ்டர், பிபிஎஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு பாஸ்டர், அதான் ரிச்சர்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது, கொஞ்சம் கொடுக்குறதுனால என்ன கொடுக்காம இருக்கிறாங்க, எப்படி நடத்துறது தெரியல, கொஞ்சம் இதாக தான் போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, ரிச்சர்ட் பிரதர் ஏதாவது எனக்கு செய்வாருன்றதுக்காக நான் பேசுறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? ரிச்சர்ட் பிரதர் ஏதாவது நமக்கு கூட இருந்தா, பஸ் ஒரு 1000 வச்சுக்கோங்க, பிபிஎஸ்க்கு நான் தர்றேன் அப்படின்னு கொடுப்பாரோ அப்படின்றத நம்ம பேசுறோம். இல்ல, அவர் 1000 கொடுக்க வந்தாலும் சரி, 5000 கொடுக்க வந்திருந்தாலும் சரி, நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் என் கூட இருக்க, பிபிஎஸ் அற்புதமா நடத்துவாரு. இங்க பிரச்சனை தான், கொடுக்குறேன்னு சொன்னவங்க கொடுக்காம இருக்காங்க, தர்றேன்னு சொன்னவங்க தராம இருக்காங்க, அது உண்மை. ஆனா அந்த உண்மையை நான் நம்பாதபடி நான் என்ன சொல்றேன்? கர்த்தரை நடத்துவார் பாஸ், பிபிஎஸ் அற்புதமா நடத்து, இதுவரைக்கும் கர்த்தர் அற்புதமா நடத்தி கொண்டு வராரு, இதுவரைக்கும் மேல நடத்திட்டு வராரு. நான் ஒரு காலம் ஒருவர் என்னை பார்த்து பரிதாபப்படுவார்கள் என்றோ, இல்ல நான் சொல்றதுனால அவர் எனக்கு ஏதாவது உதவி செய்வார்கள் என்றோ அந்த எண்ணத்தை தூக்கி போட்டு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, வாக்கு கொடுத்தவர் கர்த்தர், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி அவர் மேல நம்பிக்கையாக. சில நேரத்துல உதாரணத்தை சொல்றேன், சில நேரத்துல ரிச்சர்ட் பிரதருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்திருக்குது, இந்த விபிஎஸ்க்கு ஏதாவது பாஸ்டர் ஏதாவது தேவைன்னு பார்த்தா ஒரு 5000 கொடுக்கலான்னு வந்திருக்கலாம், பாக்கெட்டுக்கு வச்சிருக்கலாம். நான் சொல்றதை பார்த்து பாஸ்டர் நல்லா நடத்துறாரு அப்படின்ட்டு அவர் வேற எதுக்காக வச்சுக்கிறோம் கொண்டு போனாலும் போகட்டும். 5000 போல கர்த்தர் எடுத்து எனக்கு 10,000 தருவாரு. நாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இவர்களால் நமக்கு ஒரு உதவி வரும், இவர்களால் நமக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும், இவர்களால் நமக்கு ஒரு கிருபை கிடைக்கும், இவர்களால் நம்ம பார்த்து ஐயோ பாவம் சொல்லுவான்ற இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. என்னை அழைத்தவர் தேவன், என்னை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார்.
என்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னை ஒருவரும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளும் அவர் என்னை கைவிடுவார். ஆணித்தரமான ஆழமான விசுவாசம் நமக்குள்ள வேணும். இந்த விசுவாசம் என்ன செய்கிறது அதை குறித்து தான் பார்க்க போறோம். நேரம் ஆயிடுச்சுனால வேகமா போயிடுவோம். ரோமருக்கு வாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி உண்டாக எடுத்துட்டீங்களா? எடுத்துங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு என்றால் விடுதலைன்னு சொல்லிட்டேன். ரட்சிப்பு என்றால் சுகம். அந்த ரட்சிப்பு என்ற இடத்துல ரட்சிப்புன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தைங்க. சமஸ்கிருத வார்த்தை ரட்சிப்புன்றது சமஸ்கிருத வார்த்தை. இந்த ரட்சிப்புன்ற இடத்துல விடுதலையை போட்டுக்குங்க, சுகத்தை போட்டுக்குங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தை போட்டுங்க, எதனாலும் இந்த இடத்துல போட்டுக்குங்க. சரி. உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்ன செய்யணுமாங்க? வாயினால அறிக்கை செய்ய. அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு குறை பேசுறதுக்கு வாய் எவ்வளவு வேகமா திறக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட, உங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட, இல்ல வேலை செய்யற இடத்துல, உங்க நண்பர்கள் இடத்துல, ஏற்ற வீட்டுக்காரர்கிட்ட நம்ம இல்லாதவர்களை குறித்து பேசுறதுக்கு வேகமா வாயை திறக்கிறோம். பைபிள் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கிறீங்கல்ல. இப்ப நான் கூட சொன்ன விசுவாசத்தை குறித்து சொன்ன, தேவனுடைய வார்த்தை நம்பிக்கை குறித்து சொன்ன, தேவனுடைய வார்த்தை குறித்து சொன்ன. இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து என்ன செய்யணுமா? நாவினால அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய், அப்பொழுது விடுதலையாவாய், அப்பொழுது சுகம் வரும், அப்பொழுது மேன்மை வரும், அப்பொழுது விடுதலை வரும், அப்பொழுது ஆசீர்வாதம் வரும். நாவினால அறிக்கை செய். அல்லேலூயா. இங்க போறேன் கடைக்கு, ஜெனிஃபர் கடைக்கு போறேன். ஸ்டெல்லா ஸ்டோர் போய் ஒரு கம்மல் கேட்கிறேன். நான் கேட்டதில்ல, உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். கம்மல் கேட்கிறேன். சிஸ்டர் 2-3 கம்மல் எடுத்துக்காரு. இல்ல சிஸ்டர், இந்த மாடல் கொடுங்க, இந்த வளையம் போட்டது கொடுங்க, அந்த வளையத்துல கூடு வெட்டினது கொடுங்க, அதுல உள்ள குருவி தொங்குறது கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இது எப்படி வளைஞ்சிருக்குது, இப்படி வளைஞ்சது கொடுங்க. கேட்கிறாங்களா? கேட்கல. பாத்தீங்களா? நான் திருக்கு தெரிசிங்களா? அந்த கடை பக்கமே போனதில்லை. போனதுல இந்த கம்மல் வாங்கினதில்லை. ஆனா திருக்கு தரிசனம் சொல்றா, 100 எடுத்து போடுறோம். இந்த வளையம் சரியில்லை, இந்த ரவுண்டு சரியில்லை, இந்த கூடு சரியில்லை, உள்ளுக்கு இருக்கிற குருவி சரியில்லை, அதை எடுத்து கொடுங்கக்கா, இதை எடுத்து கொடுங்கக்கா. வாயை திறந்து கேட்க கேட்க எடுத்து கொடுக்கத்தான் கடைசியா ஒரு ஃபைனலுக்கு வந்து என்ன செய்யறாங்க? ஒரு கம்மலை வாங்குறாங்க. ஜெனிஃபர் பாட்டு, நம்ம கம்மலை வாங்கிட்டு வா, இது 10 ரூபா தான், 20 ரூபா. அது பாட்டு வாங்கிட்டு போய் இந்த அம்மா மிரட்டல் வாங்கிட்டு போயிடுச்சு. வாங்கி சும்மா உதாரணம் சொல்றேன். வாங்கிட்டு போய் காலத்தில் மாட்டி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், என்னடி கம்மலை எந்த கடையில் வாங்கினேன், இது எவ்வளோ அசிங்கமா இருக்கு, சொல்றதுக்கு நீ விடுவாங்களா? விட மாட்டேன். இப்போ நான் அந்த இடத்துல ஜெனிஃபர் கிட்ட அந்த கடைக்குள்ள இந்த கம்மலை கொடுங்க, இந்த வளையை கொடுங்க, இந்த காரை கொடுங்க, இந்த குருவியை கொடுங்க, இந்த கூடை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போய் அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தொங்க விட்டு போனா, எந்த கடையில் வாங்கினா எவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கினேன்? ஸ்டெல்லா ஸ்டோர் விளம்பரப்படுத்திருக்கேன். சரி. ஏனென்றால் வாயினாலே அறிக்கை செய்யும் போது ரட்சிக்கப்படுவார். அந்த கடையில போய் வாயை திறந்து கேட்கலாம், எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இப்படி கொடுங்க, இந்த செயினை கொடுங்க, இந்த செயினை ஒரு மாதிரி இருக்கு, இந்த வளையம் சரியில்லை, அது சரியில்லை, எல்லாத்தையும் வாயை திறந்து கேட்டு வாங்குறீங்களே. தேவனுடைய வார்த்தையை குறித்து தேவ சமூகத்துல ஏன் வாயை திறந்து கேட்க மாட்டேங்கிறீங்க? வசனம் சொல்கிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக, விடுதலை உண்டாக நாவினால் அறிக்கை செய்யும். இப்ப நாவினால் அறிக்கை செய்யறது என்ன பிரச்சனை அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34 வசனம் வேகமா வாசித்துருவோம். மத்தேயு 12:34 வீட்டுல படிச்சு தியானிங்க. மத்தேயு 12:34. சரி,
கவனிங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இருதயத்துல என்ன நிரம்பி இருக்கோ அது என்ன செய்யும்? வாயில வரும். இப்ப லேசா ஒரு முடிச்சு அவுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, சின்ன முடிச்சு அவுத்து விட்டேன்னா உங்க வீட்டுக்காரர் என்ன சிஸ்டர்னு கேட்டா போதும், மழை 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 மழைன்னு அவ்வளவு. என்ன பாஸ்டர் நேசிக்கவே மாட்டேங்கிறாரு, கல்யாணம் ஆன புதுசுல நேசிச்சாரு, இப்ப போனை கண்டா அலறாரு, போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, அதை செய்ய மாட்டேங்கிறாரு, அதை செய்ய மாட்டேங்கிறாரு, பிள்ளைகளை கவனிக்க மாட்டேங்கிறாரு, போறாரு வாராரு, இப்படின்னு கட்ட 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 கட்டன்னு அடிக்க வச்சிருப்போம். ஏன்னா உள்ள என்ன செஞ்சிருக்கு? ஃபுல் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த யார்கடா கொட்டுறதுன்னு என்ன செஞ்சிருக்கோம்? ஃபுல். கேட்ட உடனே அவுத்து விட்ட உடனே மல 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 என்ன செஞ்சிருது சொல்லி. இப்ப எதற்கு இருந்தாலும் சரி, உங்க பிரச்சனை எதுவானாலும் கேட்ட உடனே சொல்றதுக்கு உங்க இருதயத்தில் என்ன செஞ்சிருக்கு? நடக்குது. வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப இருதயத்துல தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருந்துச்சுன்னு சொன்னா, கவனிங்க, தேவனுடைய வசனம் உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா எதை குறித்தும் பயப்படுவதில்லை, எதை குறித்து சோர்ந்து வருவதில்லை, எதை குறித்து கவலைப்படுறதில்லை. ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் இருக்கிறார் என்றும், அவர் ஜெபத்தை கேட்கிறார் என்றும், அவர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்றும், அவரை நான் நம்பி இருக்கிறபடினால இது என்ன நடந்தாலும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. சாத்ராக் ஆபேத்நேகோவை கொண்டு போய் அக்கினி கடல்ல போட்டாலும் அவங்க சொன்னாங்க, கொண்டு போட்டாலும் கவலைப்பட மாட்டாங்க, இதுல வணங்க மாட்டேன். உறுதியாய் அவரை அறிந்திருந்தபடியினால், அவருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருந்தபடினால், அவருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்தபடினால் உங்களுடைய இருதயமானது நிரம்பி இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையானது நிரம்பி இருக்கிறது, உங்களுடைய வசனமானது நிரம்பி இருக்கிறபடினால அந்த குறைவுகளை எல்லாம் அது நிறைவாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்துக்கு நேராக முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்து நீங்க தியானிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன். விசுவாசித்தான் பேச முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளைங்க 10th +2 எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. கேட்கிறேன், என்ன சிஸ்டர், என்ன பிரதர், உங்க பையன் +2 எக்ஸாம் எழுதியிருக்கான், எவ்வளவு மார்க் வரும்? 600 தானே, 600க்கு 600 வரும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பாஸ்டர், தெரியல பாஸ்டர், எழுதியிருக்கான் பாஸ்டர், பாஸ்டர் இருக்கு பாஸ்டர், பாஸ் பண்றது பெருசு பாஸ்டர், எவ்வளவு பாஸ்டர். ஏன்னா அவனை குறித்து நீங்க அவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைகளை குறித்து அவ்வளவு அறிஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க தேவனை குறித்து எவ்வளவா நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ, தேவனுடைய வார்த்தை குறித்து நீங்க எவ்வளவா அறிந்திருக்கிறீர்களோ, இந்த அறிந்து கொள்ளுதல் விசுவாசத்துல பேச வைக்கும். எதுக்கு நான் பயப்பட மாட்டேன், என்ன பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் பயமா? அதெல்லாம் பயம் கிடையாது. கர்த்தர் இருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார், ஏற்ற துணைய ஏற்ற காலத்துல ஏற்ற வேலையில அவர் செய்வார். அல்லேலூயா. நான் இப்பவே உட்காந்து பொம்பளை இருக்கு, நான் என்ன செய்ய போறேன்? பத்தியாடி அவன் 50 பவுன் ஓட்டானா, இவன் 80 பவுன் ஓட்டானா, கல்யாணத்தை பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, சீர்வரிசை பார்த்தியா, நீ எல்லாம் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, என்ன அவர் பார்த்து. அல்லேலூயா. அவர் நடத்துவார், அவர் அற்புதமா நடத்துவார், அவர் ஆச்சரியமா நடத்துவார், அவர் சிறப்பா நடத்துவார், பெஸ்டா நடத்துவார், சூப்பரா நடத்துவார். எப்ப சொல்ல முடியும்? விசுவாசத்தான் சொல்ல முடியும். அப்படி நான் இந்த சேர்த்து பாக்குறேன், எங்க ஆஸ்பத்திரி செலவே போயிடுது, சேர்த்து வைக்க காணாம போயிடுது, அது போது. இது ஏன் சொல்றேன்னா, தேவனால நம்பிக்கை இல்லை அர்த்தம். என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், என் தேவன் சர்வ வல்லவர்,
அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் அவருமே நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்தில் நிரம்பி இருக்கிறதா வாய் பேச முடியும். உங்க இருதயத்துல தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. உள்ளான மனுஷனானது அழியும், நாளுக்கு நாள் என்ன செய்கிறதா புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதுசா கர்த்தரின் கூட இருக்கிறார், கர்த்தரின் ரட்சகராய் இருக்கிறார், கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார், கர்த்தரின் ஆண்டவராய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிற யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டாரு. யார் என்னை விட்டு விரட்டினாலும் இயேசு என்னை விரட்ட மாட்டாரு. இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என்னை கைவிட மாட்டாரு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நாளுக்கு நாள் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. என்னதில்லை, இனிமே நீங்க சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நீ நான் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போகிறது இல்லை. எங்க புறம்பான மனுஷன் அழிஞ்சாலும் உள்ளான மனிதன் என்ன செய்கிறது, நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே வருகிறது. இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா தேவன் மேல விசுவாசம், தேவன் மேல நம்பிக்கை, தேவன் மேல வார்த்தையின் மேல அவர் என் கூட இருக்கிறார், நான் அவர் என்னை கைவிட மாட்டாரு, அவர் என் கூட இருக்கிற நல்ல சுகத்தை தருவாரு. இந்த இருதயத்தின் ஆவினால அறிக்கை செய்ய வேண்டும். 17ஆம் வசனத்தை வாசிக்கும். 17. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அல்லேலூயா. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்? காணப்படாதவை. கர்த்தர் தருவாரு, பெஸ்டானது தருவாரு, சூப்பரானது தருவாரு, மேன்மையானது தருவாரு. காண்கிறது அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. என் தேவன் என்னை உயர்த்துவாருங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவார், இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவார். நீங்க நான் வாங்குறவனா இருக்கிறேன், கர்த்தர் என்னை கொடுக்குறான் வைப்பாரு. இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கு, எனக்கு சொந்த வீடு ஆண்டவர் தருவார். இன்னைக்கு நான் சைக்கிள் வந்து பஞ்சராகி போச்சு, ஆனா எனக்கு நல்ல பைக் ஆண்டவர் தருவார். எனக்கு ஒரு காரை கர்த்தர் தருவார், எனக்கு ஒரு மாளிகை வீடு தருவார். நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் அநேகருக்கு கொடுப்பேன், அநேகருக்கு நான் வாழ வைப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு தஞ்சமா இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு அரணா இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறாரு. நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். பாக்கெட்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. நான் எப்போதுமே பேஸ் வச்சிருப்பேன். பேஸ்ல ஒண்ணுமே இல்லை. எதுக்கு நான் பேஸ் எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், மேலே வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு அதை வேற சம்மந்தக்கிட்ட பேச ஒன்றும் இல்லாத கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இருக்கிறது இல்லாத சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள் உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை ஒருவரை எடுத்து போட முடியாது, எடுத்து போடக்கூடாது. அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. சிலருக்கு என்னன்னா, காசு இருந்தா பணம் இருந்தா ஏதாவது இருந்துச்சுன்னா சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதேன்றாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைனா சிஸ்டர் பாட்டு போடுவோமா, ஆறுதலின் தெய்வமே இல்ல, பவுல் சொல்றாரு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். அறிக்கை செய்தல். கடைசி வசனத்தை வாசித்தீங்க, எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை. நீ கொஞ்சம் வேகமா நேரம் எடுக்கிறேன். இப்படி இருக்க நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை கவனி. அறிக்கை பண்ணுதல், வாயினால் அறிக்கை செய்தல். நான் சொன்னேன் முதல்ல, இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருக்கிறார், அந்த கடவுள் வார்த்தையாய் இருக்கிறார், அந்த வார்த்தை எனக்குள் இருக்கிறது. எனக்குள் இருக்கிற வார்த்தை நான் அறிக்கை செய்யும் போது அது எனக்கு உண்டாகிறதா இருக்கிறது, அது எனக்கு பலம் கொடுக்கிறதா இருக்கிறது, அது எனக்கு ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது, அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, அது எனக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது, அது எனக்கு சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதா இருக்கிறது. எல்லா கண்களையும் ஓடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கொஞ்சம் எழுந்து நின்று எல்லாம் எழுந்து நிற்கலாம். எழுந்து முடிந்தவர் எழுந்து நில்லுங்க, முடியாதவர் உட்கார்ந்து கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் அறிக்கை செய்ய போகிறோம். கொஞ்ச நேரம் பக்கத்துல யார் இருக்காங்க பார்க்க வேண்டாம்.
பக்கத்துல யார் இருக்கா நீங்க